உங்களுக்கு தங்கச்சி வேற இருக்கா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அன்னைக்கு காஃபியை கொண்டான்னு அடிச்சிங்களே, அதுதான் என் தங்கச்சி. அப், அ, என்னது அதுதான் உங்க தங்கச்சியா? ஆமாங்க, அவ ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்க வந்தேன். ஐயோ சாரிங்க, எனக்கு உங்க தங்கச்சின்னு தெரியாது. ஏதோ கோவத்துல அன்னைக்கு அடிச்சிட்டேன். ரொம்ப சாரிங்க. சாரி. பரவாயில்லைங்க, அன்னைக்கு ரேணுகா மேலேயும் தப்பு இருந்துச்சு, அதுக்கு நானும் சாரி கேட்டுக்கிறேன். எப்படியோ நான் அன்னைக்கு தெரியாம பண்ண தப்ப சரி பண்றதுக்காக தான் கடவுளை பார்த்து உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. இங்க பாருங்க, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? ஓகேங்க. ஓகே வாங்க. ஜெய் ஜக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. பின்ன என்ன இதெல்லாம்? நீ கோவமா இருந்த, அதான் சாரி கேட்கலான்னு இப்படி. சாரி சரவணா, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு அப்படிலாம் பேசல. எப்படி சொன்னா நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் அப்படி பேசின. நீ எனக்காக இவ்ளோ எஃபர்ட் எடுத்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நம்ம லைஃபுக்கு அது மட்டும் போதுமானது இல்லல்ல. நம்ம லவ் விஷயத்துல நீ இப்படியே பயந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உன்கிட்ட இருக்கிற பயமே நாளைக்கு உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிரமோன்னு எனக்கு தோணுதுடா. அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஹாஷா பேசினேன். சாரிடா சரவணா. ரம்யா,